என் நீதியின் தேவனே தோத்திரம் என்று இந்த புதிய நாளில் தொடங்குவோம். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லி நீதியின் தேவனத்திலே விண்ணப்பம் செய்கிறார். தாவீது இந்த சங்கீதத்தை ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கிறார். தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற சங்கீதங்களை நாம் திருச்சபைகளில் பாடுகிறோம். சபையின் பக்தி விருத்திக்கே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். தாவீது ராஜா கர்த்தருடைய ஆலயத்தில் கீத வாக்கியங்களை எல்லாம் வாசிப்பதற்கும் கர்த்தரை பாடும் பாடல்களுக்கு பாடுவதற்கும் இறுதி நூல் இது வெளிப்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் எப்பொழுதும் தேவனை புகழ்ந்து பாட வேண்டும் என்பதற்காக அதை தொடர்ந்தார். அதுபோல 24 பிரிவுகளாக பிரித்த சங்கீதம் இந்த சங்கீதம். கர்த்தரை பாடும் பாட்டுகளாலே நிறைந்திருக்கிறது. பல வல்லுநர்களும் நிபுணர்களும் சொல்லுகிறார்கள், இவைகளில் தலைவனாக தாவீது இருந்திருக்கிறார். தாவீது 4ஆவது சங்கீதத்தை ஒப்புவிக்கிறார். தாவீது தேவனிடத்தில் பேசுகிறார். நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் கேட்பதில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நம்முடைய சுய புத்தியினாலோ சுய பக்தியினாலோ சுய பரிசுத்தத்தினாலோ சுய திறமையினாலோ நம்மில் தேவனிடமிருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ கிருபை மாற்றும் வேண்டும் என்று இருப்போம். நீதியின் தேவன் கிருபை செய்வார்.